கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் முன் குறித்திருக்கிற நேரம் வந்திருக்கிறது. இது 100 நாள் ஜெபத்தின் முதல் நாள். இது நீங்கள் லைவாகவும் கேட்கலாம், இல்லை என்றால் இந்த மீட்டிங் முடிந்த பிறகு வீடியோவாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடப்போகிறார். இந்த 100 நாள் ஜெபத்தின் சிறப்பு என்னவென்றால், நெடு நாளாக உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் வந்து கொண்டே இருக்கும். அநேக தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். யாரிடத்துல போய் சொல்ல, எங்கே போய் சொல்லன்னு தெரியாமல் கலங்கி கொண்டிருப்பீங்க. இந்த பிரச்சனை எதனால் வந்தது, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில் எதனால் இருக்குது, எனக்கு ஏன் அபிஷேகம் கிடைக்கவில்லை, என்னை ஏன் ஆவியானவர் நிரப்பவில்லை, ஏன் என் மேல் இந்த போராட்டம் இருக்கிறது, ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, ஏன் என் லைஃப்பில் திருமண தடை இருக்கிறது, ஏன் இந்த அவமானம் இருக்கிறது என்று பல கேள்விகள் உங்களை ஆழ்த்தி அழுத்தி கொண்டிருக்கலாம். இந்த 100 நாள் ஜெபம் அப்படிப்பட்ட தடைகளை உடைக்கும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எதனால் என்று நாம் தெரியாமல் கண்ணீரோடு இருப்போம். தேவநாம மகிமைக்காக வந்ததா, இல்லை என்றால் ஏதாவது பாவ சாபத்தினால் வந்ததா என்று நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் நிச்சயமாக இந்த 100 நாள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உள்ள நெடுநாள் தடைகள் ஒரு விடுதலையின் பிரேயரை கர்த்தர் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து துதித்து தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு விடுதலை ஜெபத்தோடு பங்கு பெற்று ஒவ்வொரு செக்ஷனாக விசேஷமாக ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதம் 1ஆம் தேதியில இருந்து 100 நாட்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய மகிமையின் அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. ஜெபம், அபிஷேகம், ஆராதனை, தேவனுடைய வார்த்தை எல்லாம் இந்த செக்ஷன்ல உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பங்கு பெற்று ஆண்டோடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாம் அநேக போராட்டத்தின் காரணத்தினால் சிறிது நேரம் கூட ஜெபிக்க முடியாமல் தளர்ந்து போய் விடுகிறோம். அதனால்தான் இந்த ஜெபம் உங்களை பலப்படுத்தும். இணைந்து ஜெபியுங்கள், கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் இணைந்து இந்த லைவ் செக்ஷன்ல அட்டென்ட் பண்ணுங்க. லைவ் முடிந்து நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு மறைவானதல்ல. தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொடப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்கள் எந்த நாட்களிலும் இந்த வீடியோவை பார்த்தாலும் இந்த 100 நாள் ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது தான். கர்த்தருடைய ஆவியானுடைய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, நிச்சயமாக வரும். அதை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. கோரேசுக்காக கர்த்தர் வெண்கல கதவுகளை திறந்தார் என்றால், கோரேசுக்காக கட்டுகளை உடைத்தார் என்றால், ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பது இல்லையோ? நீங்கள் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தளர்ந்து போயிருக்கிறீர்கள்? உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் இந்த சேனல் மூலமாக, இந்த பிரேயர் டைம் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இணைந்து நம்ம ஜெபித்து துதிக்க போகிறோம். ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறாரு. ரீகாட்டா ஜாபாலா தூனாரபா லியாந்தலரபோ ஷந்தலரபா உடரகதனந்தர பலஹே சியாந்தலரபா. இணைந்து ஜெபிப்போமா, இணைந்து துதிப்போமா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த 1ஆவது நாள்ல அடியனுடைய இருதயத்தில் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாரும் நன்றி செலுத்துங்க. இதுவரை காப்பாற்றினாரே, இதுவரை உங்களை பாதுகாத்தாரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா. ரீகாபா ஷதலா ரபாபா. அவர் அற்புதமான ஆண்டவர், அவர் அதிசயமான ஆண்டவர். எத்தனை நாட்கள் கண்ணீரின் மத்தியில, பாடுகளின் மத்தியில் உங்களை காப்பாற்றி வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்கள். இந்த 100 நாள் முடியும் பொழுது தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில கிரியை சேர்க்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ ஜனம். கர்த்தர் உங்களை ஏதேச்சையாக கொண்டு வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறதை கண்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜெபம் சர்ப்ப
சர்ப்பத்தின் வல்லமைகளை எரிக்கும், இருளின் அந்தகாரங்களை எரிக்கும், தேள்களின் வல்லமைகளை எரிக்கும், பிலிசூனிய கட்டுகளை உடைக்கும், மாந்திரிக கட்டுகளை உடைக்கும், செய்வின கட்டுகளை உடைக்கும், ஜெபிக்க முடியாத கட்டுகளை உடைக்கும், ஜெனரேஷனல் பிரச்சனைகளை உடைக்கும், ஹெரடிக்கல் பிரச்சனைகளை உடைக்கும். ஆவியானவர் நுகத்தடிகளை உடைத்தெறிவாராக. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நின்றதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷம், கட்டப்பட்டவர்களின் கட்டை உடைக்கணும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறது. இந்த அபிஷேகம் வெளிப்படுகிறது. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பெற்ற தேவ ஜனங்கள் அந்நிய பாஷையில ஜெபிங்க. அந்நிய பாஷை பெறாதவர்கள் சோத்திரம் என்று இயேசு ரத்தம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆமென். உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஒரு அக்னி இறங்கி இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ஒரு அக்னி இறங்குறதை நான் பார்க்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்குறது. அந்த மகிமையான அபிஷேகம், அந்த மகிமையான வல்லமை உங்களை சுற்றிலும் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த மகிமையான ஆண்டவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அந்த ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை இறங்குது. அந்த ஆணி பாய்ந்த இயேசு உங்களை சுகமாக்க வந்திருக்கிறார். எல்லாமே எல்லா போராட்டங்கள் மாறுகிறது. எல்லா இருள்கள் உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஜெபித்து முடித்த பிறகு அல்ல, ஜெபிக்க தொடங்கும் பொழுதே கர்த்தராகிய ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய தூதனை அனுப்பினார். இப்பொழுது இந்த 1வது நாளில் நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுதே அநேக திறந்த வாசல்களை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக அநேக திறந்த வாசல் வைத்திருக்கிறார். ஆமென். 100 நாளுக்கு பிறகு என்ன நடக்கும், 3 மாதத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். இந்த நாட்களில் ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆண்டவர் ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். லேகோ பாஷாகா தலாகா ரபா லீகா தரபா ஷதல ரபா. ஹல்லேலூயா. சேர்ந்து உயர்த்துவோமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவர் இறங்கி வந்தா வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். வறண்டு போன உங்க வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுங்களேன். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குனீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அந்த மகிமையின் மேகம், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, இறங்கி வந்தவரே, ஆசரிப்பு இன்னைக்கு உங்க மேல இறங்கி வர சுத்தமா இருக்கிறாரு. இறங்கி வந்தீரே. இன்னைக்கு உங்க குடும்பத்துல இறங்கி வராரு. அருமையா கட்டுகளை உடைக்கிறாரு. நல்லவரே, அவரோடு உறவாட ஆரம்பிங்க. துணையாளரே, அவருடைய அபிஷேகம் நிரம்ப ஆரம்பிக்கிறது. உங்கள் உச்சம் தலைமுறை உள்ள கால் வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூடுகிறதை நான் உணர்கிறேன். உங்களை கழுவுகிறார். உங்கள் குறைவுகளை கழுவுகிறார். ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். இறங்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். அப்பா, என் மேல இறங்கி வாங்கப்பா. என் குடும்பத்துல இறங்கி வாங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா. எதிர்காலத்துல இறங்குங்கப்பா. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறோம்ப்பா. என் குடும்பத்துல இறங்குங்கப்பா. என் வீட்டுல இறங்குங்கப்பா. உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே கேட்பீங்களா? ரிகாபா ரசதா லரபா துடரபா. அருமையா ஓ
துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. உச்சடியில இறங்குனீரே ஆண்டவரே, ஆசரிப்பு சீனா மலையில இறங்குனீரே, கூடாரத்தில் இறங்கி எங்க மேல இறங்கி வாங்கப்பா. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. சொல்வோமா? முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா கஷ்டடி துணையாளரே எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி முச்செடியில இறங்கி வந்தீரே அப்பா. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியில இறங்கி வந்தார். மோசை முகமுகமாக தரிசித்தானே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே முச்செடி போல என் வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா. வாரும் ஐயா நல்லவரே ஓ துணையாளரே எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. கேருபீன்கள் மத்தியில இறங்கி வந்தவரே, மகாபரிசுத்த ஸ்தலத்துல இறங்கினீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் எங்களை சுத்திகரிக்கிறவரை இறங்கி வந்திருக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. ஜனங்கள் ஒவ்வொருவரை சுத்திகரிக்கிறதுக்காக சோத்திரம், கழுவுகிறதுக்காக சோத்திரம். அவர்களுடைய உயர்வை தடுக்கிற எல்லா போராட்டத்தையும் என் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறதுக்காக சோத்திரம். அட்டுகள் உடையிறதுக்காக சோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இந்த 100 நாள்ல, இந்த 1வது நாளில் கர்த்தர் உங்க மேல இறங்க போகிறாரு. நீங்க இதுவரை அபிஷேகம் பெறாட்டியும் உங்களை அன்று புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறாரு. உங்களை உலக காரியத்திலிருந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி உங்களை நீங்க பாதுகாத்து, ஆண்டவரே நான் உமக்காக வேறுபட்டு வருகிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுவீர்கள் என்றால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவா. எல்லா தடைகளும் உடைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சிம்சோனின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது
அவனை கட்டி வைத்திருந்த எல்லா கயிறுகளும் அறுக்கப்பட்டது. அக்னியில் பட்ட நூலை போல் அவன் மேல் கட்டியிருந்த பலத்த கட்டுகள் ஆமென் அது நிர்மூலமானது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இறங்குவார். ஆமென். சீசர்களின் மேல் இறங்கினார், ஒவ்வொரு தேவதாசர்கள் மேல் இறங்கினார். ஒருவரும் அதற்கு தகுதி இல்லதான், ஆனால் அவருடைய இரத்தம் நம்மளை தகுதியாக்கி இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு எந்த தகுதியும் இல்லதான், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய இந்த 100 நாள் ஜெபத்துல என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு எனக்கு தெரிந்து விட்டது. இது எனக்கு மட்டும் இல்லை, சாத்தானுக்கும் தெரியும். அவன் என்னை தடை பண்ண வருவான். அவன் வருவதற்கு முன்பதாகவே நான் ஆயத்தப்படுகிறேன். என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பாத்திரத்தில் ஓட்டைகள் மாறட்டும். என் மேல் போடுகிற அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற அந்த அபிஷேகம், கோரேசுக்கு முன்பதாக திறந்த வாசலை கொடுத்த அந்த அபிஷேகம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்துல சொன்னதுபடி பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா பிதாவாகிய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார்னு சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவர் சொல்லுகிற இந்த முதல் நாளில் உனக்கு நான் தரப்போகிறது வான மண்டலத்தை அசைக்கிற ஒரு அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம், மந்திரவாதிகளை நடுங்க வைக்கிற ஒரு அபிஷேகம். உன்னை ஆயத்தப்படுத்த என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை சுத்திகரி என்று சொல்லுகிறார். உன் கண் தீயாக மாறப்போகிறது, உன் காது தீ பிளம்பாக மாறப்போகிறது, உன் நாக்கு அக்னியாய் மாறப்போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் அக்னியை போட வந்தேன். பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் அக்னியை ஒவ்வொரு சொட்டாக, ஒவ்வொரு நெருப்பு துளிகளாக உங்கள் மேல் போடுகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களை ஜெபிக்க வைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் இறங்குகிறார், உங்கள் கரங்களை பிடித்து தூக்குகிறார். எந்தெந்த பாவ குழியில நீங்கள் விழுந்திருந்தாலும், எந்த சோர்வின் குழியில் நீங்கள் விழுந்திருந்தாலும், எந்த பாவ குழியில் இருந்தாலும், எந்த போராட்டத்தின் குழியில் இருந்தாலும், இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறதுக்கு உங்களை தூக்கி விடுகிறதை நான் பார்க்கிறேன். கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார். ஆம், கடலில் மேல் நடந்து கொண்டிருந்த பேதுரு திடீர் என்று மூழ்க ஆரம்பித்தார். மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் கையை பிடித்து தூக்கினார். கடலில் நடப்பதெல்லாம் சாத்தியம்தான். அதற்கு முன்பதாக விழுந்த குழியில் இருந்து எழும்ப வேண்டும். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதெல்லாம் ஆண்டவரால் அது முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அது சாத்தியம்தான். ஆனால் விழுந்த குழியில் இருந்து எழும்ப வேண்டும் அல்லவா? ஏன் விழுந்தோம்? ஆண்டவரை பார்க்காமல் உலகத்தை பார்த்தோம். ஏன் அந்த பாவத்தில் விழுந்தோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்தில் கொடுத்தோம். ஆண்டவரை காட்டில உலகத்தை நேசித்தால் பாவத்தில் விழுவோம். பாவ பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள் நம்மளை பாவத்தில் விளைவிக்கும். ஆண்டவருடைய வசனத்தினால் நாம் காத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை காத்து கொள்ளாவிட்டால், உன்னை வேத வசனத்தினால் உன்னை காத்து கொள்ளாவிட்டால், உன்னை விட்டு கடந்து சென்ற பிசாசுகள், உன்னிலிருந்து வெளியேறின அசுத்த கிரியைகள், உன் இருதயம் வெறுமையாய் இருக்கிறதை கண்டால், உன் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால், உனக்குள்ள வேத வசனம் இல்லை என்றால், அது தன்னிலும் பெரிய 7 ஆவிகளை கூட்டுக்கொண்டு திரும்பியும் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவிகள் நம்மளை விட்டு கடந்து சென்றிருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், உங்களை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு, ஆமென், உங்களை ஆளுகை செஞ்ச அந்தகார ஆவிகள் உங்களை விட்டு கடந்து சென்றிருக்கிறது. அது திரும்பியும் வராதபடி உங்களையே நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். குழியில் இருந்து ஆவியானவர் தூக்குகிறதை நான் பார்க்கிறேன். குழியில் இருந்து தூக்குகிறார். பேதுருவை தூக்கின அதே ஆண்டவர் உங்களை தூக்குகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு மனது உண்டாகிறதை பார்க்கிறேன். லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் இதில் பங்கு பெற போகிறதை நான் உணர்கிறேன். லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் இந்த பிரேயர் டைம்ல இணைய போகிறது ஆவியானவர் காட்டுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பல தேசங்களில் இருந்து இணைய போகிறாங்க, பல தேசத்தில் இருந்து இணைய போகிறாங்க, பல கண்ட்ரீஸ்ல இருந்து இணைய போறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? இந்த பிரேயர் டைம்ல இணைஞ்சிருக்கிற தேவ பிள்ளைகளை என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்களை ஷார்ப்பாக்க போகிறாரு. உங்களை ஷார்ப்பாக்க போகிறாரு. நீங்கள் மலைகளை தகர்த்து போடுவீங்க, நீங்கள் குண்டுகளை தகர்த்து போடுவீங்க. கர்த்தர் உங்களை உருவின பட்டயமாக மாற்ற போகிறாரு. கர்த்தர் உங்களை உருவின பட்டயமாக மாற்ற போகிறாரு.
ரோகோ ஜதல ரபபா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஷார்ப்பாக்குறதை நான் பார்க்கிறேன். சோர்ந்து போன அந்த ஆவி பலனடைகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் தரிசன கண்கள் ஷார்ப்பாக்க போகிறது. உங்க தேவ சத்தத்தை கேட்க உங்க ஆவி ஷார்ப்பாக போகிறது. உலர்ந்து போன பாவத்தினால் மரித்து போன ஆவி உயிரடைகிறது. ஆவியானவர் உயிரடைய வைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் உயிரடைய வைக்கிறார். உங்கள் சோர்ந்து போன ஆவி, தளர்ந்து போன ஆவி உயிரடைகிறது, உயிரடைகிறது, உயிரடைகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குகிறது. Receive the anointing. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் கரங்களை தட்டி பெற்றுக்கொள். உன் அருகாமையில் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் நிற்கிறார். உன்னை நிரப்புகிறார். அந்த கட்டு உடைகிறது, அந்த கட்டு உடைகிறது. பெற்றுக்கொள் மகனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனை, கர்த்தர் உன் கட்டை உடைக்கிறார். வருமான தட்டைகள் உடைகிறது. உன்னை நிரப்புகிறார். அந்த போராட்டம் உடைகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். அந்த போராட்டம் உடைகிறது. நெடுநாளாய் படித்தும் வேலை இல்லாமல் குடும்பத்தை சத்துருவானவன் வேதனையில் வைத்திருந்தான். உனக்கு ஒரு நன்மை பிறக்கிறதை கர்த்தர் காட்டுகிறார். வசனம் சொல்லுகிறது, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊதுகிறார். உன் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் காற்றால் நிரம்புகிறது. நீ இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். நீ எந்த அறையில் இருந்தாலும் உன் மேல் அக்னி இறங்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் ஒரு புதிய அந்நிய பாஷையை. உன்மேல் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் போல, ஒரு கரண்ட் போல ஒரு அக்னி இறங்குது. அந்த சங்கிலிகள் கலருகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். பவுலையும் சீலாவையும் கட்டி வச்ச சங்கிலி, ஆமென், அந்த எதிரே தேசத்தில் உள்ள அந்த மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கினாரே. அந்த சங்கிலிகளினால் கட்டப்பட்ட மனிதனுடைய சங்கிலிகள் உடைந்ததை நாம் பார்க்கிறோமே. இன்னைக்கு கர்த்தர் அந்த சங்கிலிகளை உடைக்கிறார். அந்த கட்டு உடைகிறது, அந்த கட்டு உடைகிறது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஒரு அக்னி இறங்கி இருக்குது, ஒரு அக்னி இறங்கி இருக்குது, ஒரு அக்னி இறங்கி இருக்குது. அது பூட்ட திறக்குது, பூட்டப்பட்ட வாசல்களை திறக்குது. கோரேசுக்கு முன்பாக, கோரேசுக்கு முன்பாக திறந்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக திறக்கிறார், உங்களுக்கு முன்பாக திறக்கிறார். இந்த ஜெபத்தில் உங்களை கூர்மையாக்குகிறார், உங்களை கூர்மையாக்குகிறார். ஏசாயா 41:15 படி, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். உன்னை தான் ஆக்குகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அக்னி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது. ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல ஆவியானவர் நீ நிற்க முடியாமல் நிரப்புறதை நான் பார்க்கிறேன். ஒருவேளை உனக்கு ஆவியானவரை உணர முடியாட்டியும் ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே எனக்கு தேவையானதை தாரும். இந்த 100 நாள் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 1வது நாளில் எனக்கு தேவையானதை தாரும். என் மனக்கண்களை திறந்தருளும். இன்னும் நான் உம்மை தரிசிக்க வேண்டும் அப்பா. சிலரெல்லாம் ஆவியில பயங்கரமா நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தரிசனத்தில் காட்டுகிறார். கட்டு உடையுது, கட்டு உடைகிற நேரம், கட்டு உடைகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எங்க இருந்தாலும் பெற்றுக்கொள். ஒரு பலத்த அபிஷேகம் உனக்காக வந்திருக்குது. எலியா போயிட்டான்னு கவலைப்படாத. நீ எலிசா, உன் மேல ஒரு சால்வை விழுது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ஓ, உன் மேல ஒரு பலத்த அபிஷேகம் ஆவியானவர் உனக்காக வச்சிருக்கிறார். பெற்றுக்கொள். ஒரு சால்வை விழுகிறது, ஒரு ஜெப போர்வை விழுகிறது, ஒரு துதி போர்வை விழுகிறது. நீ இருக்கிற இடத்துல வியாதி குணமாகலன்னு கவலைப்படாத, கடன் மாறலன்னு கவலைப்படாத. துதி அபிஷேகம் மேல இறங்குது. ஆவியானவர் காட்டுகிறா, நீ வெற்றி கொடி ஏந்துவ, நீ வெற்றி கொடி ஏந்துவ. உன் குடும்பத்துக்கு நீங்கள் வெற்றி கொடியை கொண்டு வருவீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் காதில் அபிஷேக சத்தத்தோடு வருகிறது. உனக்கு வெற்றி கொடி உண்டு. நீ ஜெய கம்பீரமாய் பாடுவ. உன்னை எந்த சத்துருவால் கொல்ல முடியாது, எந்த அந்தகாரத்தால் உன்னை அழிக்க முடியாது. நீ அந்த சத்துருவை அழிக்க பிறந்தவன். நீ அந்த அந்தகாரத்தை அழிக்க பிறந்தவன். நீ அந்த அந்தகாரத்தின் வல்லமையை அழிக்க பிறந்தவன். அது உன்னை அழிக்க
ஜெபிக்கலாம் என்று நினைத்ததல்லவா, இப்பொழுது அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ஒரு ஃபுட்பாலை ஓங்கி எத்தி சவுட்டுனா அது எப்படி பறக்குமோ, இதோ ஒரு அபிஷேகம் உன்னை தொட்டுகிறது, வேகமாக தொட்டுகிறது. நீங்க எல்லாரும் உணர்கிறீர்கள். ஒரு பலத்த அபிஷேகங்களை ஹிட் பண்ணுகிறது நீங்க உணர்கிறீங்க. பலத்த அக்கினி இறங்குது, பலத்த அக்கினி இறங்குது. ரீகாபா ஷகாதா நரபா. சிலர் ஆவியானவர் கழுவி கொண்டிருக்கிறார். அவருடைய சுத்த ஜலத்தினால் உங்களை கழுவுகிறார், சுத்த ஜலத்தினால கழுவுகிறார். உங்களை சுத்தமாக மாத்துகிறார், உங்களை பரிசுத்தமாய் மாத்துகிறார். நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாகிறீர்கள். அந்த அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, அந்த இருளின் ஆவிகள் ஓடுகிறது, அந்த அந்தகார ஆவிகள் ஓடுகிறது. என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா இருளின் வல்லமைகள் எரிவதாக, எல்லா அந்தகார வல்லமைகள் எரிவதாக. உங்களை வேதனைப்படுத்துகிற அந்தகாரங்களை கர்த்தர் எரிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. ரீகா தாரா பாபா ரகா தாடா ரபா ஷகா தாடா ரபா தீனா ரபா. அக்னியை எப்படி பெற்றுக்கொள்ள? ஆண்டவரே, எனக்குள்ள அக்னியை போடும், என்னை பலப்படுத்தும், என்னை நிரப்பும். ஆண்டவரே, என் ஆவியாத்மா சரீரத்தை நிரப்பும். நீர் தங்கும் ஆலயம்பா, என் சரீரம் நீர் தங்கும் ஆலயம் ஆண்டவரை சொல்ல 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 ஒரு அக்னி அப்படியே பற்றி எரிந்து வருகிறதை நான் பார்க்கிறேன், ஆவியில் பார்க்கிறேன். அருமையானவர்களே, தரிசன கண்கள்ல பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். ஒரு தீ பற்றி எரிந்து கொண்டு வருகிறது, ஒரு தீ லேயர் பற்றி எரிந்து வருகிறது. உன்னை நோக்கி தான் வருகிறது, உன் குடும்பத்தை நோக்கி வருகிறது. அந்த சாப கட்டுகள் எரிய போகிறது, அந்த பாவ கட்டுகள் எரிய போகிறது. இனி உன்னை தடுக்க முடியாது, இனி உன்னை யாராலும் தடுக்க முடியாது. நீ அக்னியாய் மாற போகிற, நீ அனலாய் மாற போகிற, நீ ஆமென் தீயில பட்ட இரும்பு போல மாற போகிற, தீயில போடப்பட்ட தங்கத்தை போல் ஜொலிக்க போகிற. உன் உபத்திரம் உன்னை அழிக்காது, உன் உபத்திரம் உன்னை உருவாக்குது, உன் உபத்திரம் உன்னை அழிக்காது, உன் உபத்திரம் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறது. ஓ தீ என்ற உபத்திரம் உன்னை சுற்றி எரியுதா? நீ ஒரு தங்கமானால் நீ ஜொலிப்ப, நீ ஜொலிப்ப. உனக்குள்ள அக்னி இறங்குறது, உனக்குள்ள அக்னி இறங்குது. வில்லி சுனி எரியுது, இந்த முதல் நாள்ல எரியுது. ஒரு ஜபாவி இறங்குது. ரீகாதா ரபாபா லியாந்தலா ரபா. ஆவியானவர் அக்னியை போடுகிறதை பார்க்கிறேன். அந்த வில்லி சூனிய கட்டுகளை உடைக்க ஆரம்பிக்கிறார், உடைக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சேர்ந்துட்டீங்க, எல்லாரும் சேர்ந்துட்டீங்க. பிரேயர் டைம் பிள்ளைகள் சேர்ந்து இருக்கிறீங்க, பிரேயர் டைம் குடும்பத்தார் சேர்ந்து இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் கரங்கள் இணைந்து ஜெபிப்போமா? ஒவ்வொரு கரங்கள் ஒவ்வொரு கரங்களோடு இணைவதாக இந்தியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், திருச்சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆவியில முதிர்ச்சி உள்ள தேவ பிள்ளைகள் இப்பொழுது இணைந்து ஜெபிங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியில் பலவீனம் உள்ளவர்கள் ஒரு 2 நிமிஷம் சோத்திரம் மட்டும் பண்ணுங்கள். ஆவியில பலம் உள்ள தேவ ஜனங்கள் எல்லா கரங்கள் இணைந்து ஜெபிக்கலாம். என் தேசத்தில் ஒரு அக்னியை போடுமாப்பா. என் வீட்டில் போடுற அக்னி என் தேசத்துல போடுங்க. என் மேல போட்ட அபிஷேகம் என் தேசத்துல போடுங்க. என் தமிழ்நாட்டை தொடுங்கன்னு ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் தேசத்துக்காக ஜெபிங்க. தேசத்துல எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆமென் தவறாக போகிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் மறிக்கிறாங்க, எத்தனை குடும்பம் டைவர்ஸ் ஆகுது, எத்தனை பிள்ளைகள் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, எத்தனை பிள்ளைகள் போத வஸ்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, எத்தனை பேர் கள்ள உபதேசத்துல போறாங்க, எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு தூரமா போறாங்க. அந்த ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி காணாமல் போய்விட்டது. ஓ, அந்த காணாமல் போன ஆட்டுக்கு மேல தாகமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. ரீகாபா தாடா ரபா ஷதல்ல ரபா. ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் மகனே, நான் உன்னை விடுதலை ஆக்குகிற மகளே. நீ எனக்காக ஊழியம் செய்வாயா? நீ இருக்கிற இடத்துல முழு நேரம் அல்ல, உனக்கு ஆண்டு முழு நேரம் அழைப்பு தந்தா முழு நேரத்துக்கு வா. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வெளிச்சமா இருப்பாயா? உன்னை நான் விடுதலையாக்க சித்தமா இருக்கிறேன். உன் கட்டுகளை ஆண்டவர் காட்டுகிறார். நீ ஆண்டவருக்காக எழும்புவியா? நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாயா? நீ எந்த இடத்துல இருந்தா அந்த இயேசுக்கு ஒரு சாட்சியா இருப்பாயா? உனக்காக உயிரை கொடுத்த அந்த அப்பாவுக்கு சாட்சியா இருப்பாயா? உனக்காக உயிரை கொடுத்த உன் சிநேகிதனாகி இயேசுக்கு நீ சாட்சியா இருப்பாயான்னு ஆவியானவர் கேட்கிறார். ரீகாபா ஷதல்ல ரபா. உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். உன் குடும்பத்தில் உள்ள கட்டை பார்த்துட்டாரு, உன் குடும்பத்தில் உள்ள கட்டுகளை அவர் பார்த்திருக்கிறாரு.
அந்த தாய் கழுதையோடு ஒரு குட்டி கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த தாய் கழுதையோடு அந்த குட்டி கழுதை கட்டப்பட்டு இருக்கும் பொழுது யாருமே அந்த கட்டை விடுதலை ஆக்கல. அந்த கட்டி ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, தாய் கழுதை கட்டப்பட்டிருந்துன்னு வேதம் சொல்லல, குட்டி கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை தாய் கழுதை கட்டப்பட்டிருந்து நான் குட்டி கழுதை தாயை விட்டுட்டு தூரம் போயிருக்கும். ஆனா தாயினுடைய இருதயத்தை பாருங்களேன். என் பிள்ளை கட்டப்பட்டிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், அது பிள்ளைகிட்டே இருக்குது. அந்த தாயின் அங்கலாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த குட்டி கழுதையை விடுதலை ஆக்கினார். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். அருமையானவர்களே, உங்க பிள்ளைகள் விடுதலை ஆகலன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கட்டை விடுதலையாக்க போறாரு. நீங்க கடைசி வரைக்கும் தாழ்மையாக கனி உள்ளவர்களாக ஆண்டவருக்காக பிரகாசிப்பீங்களா? பெருமை இல்லாதவர்களாக ஆண்டவருக்காக நிற்பீங்களா? பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். பெருமை வேண்டாம் அருமையானவர்களே, குறை சொல்ல வேண்டாம் அருமையானவர்களே. கர்த்தர் கணக்கு பார்த்து கொள்வார். யார் என்னவும் செய்யட்டும் அருமையானவர்களே. நீங்க ஆண்டவருக்காக நிற்பீங்களா? அந்த அன்பான இயேசப்பா உங்களை பார்த்து கேட்கிறாரு. அவருடைய இருதயம் உங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்குது. என் பிள்ளை என்கிட்ட வருவாளா? என் மகன் என்கிட்ட வந்துருவானா? என் மகன் எனக்காக எழும்புவானா? நான் அவன் மேல எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன், எவ்வளவு பெரிய பிசினஸ் வச்சிருக்கிறேன், எவ்வளவு பெரிய அழைப்பு வச்சிருக்கிறேன். இந்த அழைப்பெல்லாம் மறந்துட்டு என் பிள்ளை ஜெபிக்காம போயிட்டாலே, என் பிள்ளை நெடுநாள் அவளுடைய விடுதலைக்காக ஜெபித்து விடுதலை இல்லாமல் அவள் கவலையோடு இருக்கிறாளே, ஒரு நல்ல வேலை இல்லைன்னு கவலையோடு இருக்கிறானே என் மகன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டு சொல்றாரு, மனுஷனுடைய இருதயம் கேடும் திருக்குள்ளது. அருமையானவர்களே, உங்களை ஆண்டவர் உருவாக்காமல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் அதை நீங்க இழந்து போய்விடுவீர்கள். ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். அருமையானவர்களே, உருவாக்கும் போது சில பாடுகள் உங்களுக்கு இருக்கலாம், சில கண்ணீர்கள் உங்களுக்கு இருக்கலாம், சில வேதனைகள் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. அந்த நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. அது உங்க நன்மைக்காக மாறப்போகிறது. ஒரு ஒலிவ எண்ணெய் எப்படி தெரியுமா உருவாகுது? ஒரு ஒலிவ எண்ணெய் அதனுடைய எல்லா வித்துகளையும் எடுத்து அதை ஒரு உரலில் போட்டு இடித்து அதை நெய்யாக இடிக்க இடிக்க அதுக்குள்ள இருந்து எண்ணெய் புறப்பட்டு வருகிறது. அதை காய வைக்கிறாங்க, அதை திரும்பி இடிக்கிறாங்க, அது நெய்யாக மாற்றப்படுகிறது. அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் உடைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நான் வாழ்க்கையில ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? உங்க மூலமா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாரு. உங்க குடும்பத்துல உங்களை யாருமே புரிஞ்சு கொள்ளலையா? உங்க பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளலையா? உங்க நண்பர் உங்களை புரிந்து கொள்ளலையா? சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டார். உங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். மகளே, மகனே என்று ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறார். உங்கள் கண்கள் காணும். அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்குறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்காக மறைக்கப்பட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 2:9-10 சொன்னப்பட்டபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, தேசத்தில் எழுப்புதலை போடும், என்னை நீர் விடுவித்தீர் என்றால் ஒவ்வொரு எல்லையிலும் சாட்சிகளாயிருப்போம்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் பிசினஸ் எல்லாமே நீங்க விடுதலையாக்க போறீங்க. அதற்கு முன்பதாக என்ன நீங்க ஷார்ப்பாக்குறீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆசீர்வாதம் வந்த பிறகு உங்களை நான் மறந்து போகிறேன். எனக்கு நல்ல வேலை இருக்கும் பொழுது நான் ஜெபிக்க மாட்டேங்க. என் பிள்ளைகள் சமாதானமா இருக்கும் பொழுது நான் ஜெபிக்க மாட்டேங்கிறேன், உபாசிக்க மாட்டேங்கிறேன். பழைய ஜெபம் இல்ல, ஆதி அன்பு இல்ல, ஆதி அன்பை விட்டு போய்விட்டோமே. ஆண்டு சொல்லுகிறார், அந்த ஆதி அன்புகிட்ட திரும்பி வருவீங்களா?
அந்த ஆதி அன்பிடம் திரும்பி வாரீங்களா? ஆண்டோடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப சித்தமா இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை நிரப்பி கொண்டு இருந்தார். இந்த 1வது நாளில் ஆண்டோடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அபிஷேகத்தை சுமக்கிற ஆண்டவருடைய ஒரு கழுதையாக உங்களை பார்த்து அடியேன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்காக கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது? ஆமென். ஆண்டவருடைய வாயாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. எந்த அந்தகாரமும் உங்களை தடுக்க முடியாது. அவர் எப்படி உங்களை விட்டு விலகி போவாரு? உங்களுக்கு உள்ளதை தருவாரு. கொஞ்ச காலம் ஒரு சின்ன உபத்திரம், அது ஒரு பெரிய மகிமைக்காக உங்களை உருவாக்குனாரு. யோசேப்பு குழிகள் வந்தது, அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அவன் சிறைச்சாலைகளுக்குள்ள போனான். அவன் போன பாடுகளை எல்லாம் ட்ரேஸ் பண்ணி ஒரு தேவ பிள்ளை பார்த்தா. அவன் போன அந்த பாடுகளின் ரெக்கார்டை பார்த்தா. அவன் உயர்வுக்கு போக வேண்டிய பாதையே அந்த பாடுகளின் பாதை தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அந்த பாடுகளுக்கு பின்பாக தான் அவருடைய உயர்வின் ரகசியம் மறைந்திருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாடுக்கு பின்பதாக இருக்கிறது உங்கள் உயர்வின் படிகள். உங்கள் உயர்வின் படிகள், உங்கள் உயர்வின் படிகள் பாடுக்கு பின்பதாக மறைந்திருக்கிறது. உங்களுக்கு விரோதமான அந்தகார ஆவிகள் அரெஸ்ட் ஆகிறது ஆவியானவர் காட்டுகிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஒரு விசேஷித்த அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது. ஆமீன். அது உங்க குடும்பத்தில் உள்ள அந்தகாரங்கள் வெளியேறுகிறதுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உங்களை ஜெபிக்க விடாதபடி, உங்களை ஆமென் நிம்மதியாக ஆண்டு சமூகத்தில் உறவாட விடாதபடி, உபவாசித்து ஜெபிக்க விடாதபடி உள்ள எல்லா தடைகளையும் கர்த்தர் எரிக்கிற ஒரு நேரம் இப்பொழுது எரிகிறது. இப்பொழுது எரிகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அபிஷேகத்தை. அந்த அபிஷேகம் அந்த பிசாசுகளை விரட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொன்னது போல ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகித்தார். அதனால் அவர் பிசாசுகளை விரட்டினார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசுகளை விரட்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் வேண்டும். இப்பொழுது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. சிலருடைய சரீரத்தை கட்டி வைத்த அந்தகாரங்களை கர்த்தர் இப்போ ரிலீஸ் ஆக்குகிறதை நான் பார்க்கிறேன். கட்டு உடைகிறது. கட்டு உடைகிறது. வியாதி படுக்கையில படுத்திருக்கிற ஒரு தாயாரை கர்த்தர் காட்டுகிறார். விடுதலை ஆகுது. விடுதலை ஆகுது. ஒரு சேர்ல உட்கார்ந்து ஒரு சகோதரரை ஜெபிக்கிறீங்க, உங்களால ஜெபிக்கவே முடியல. ஜெபக்கட்டுகள் உடைகிறது. 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 லீகாதா ராபா ஷாதாலா ராபா ஊடாதா லராபா ஷந்தாலா ராபா ஊடாவா தனராபா ஷந்தாலா ராபா. ஹல்லேலூயா. சகோதரியே, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். சகோதரனே, அந்த கட்டு உடைகிறது. அந்த அபிஷேக குப்பி உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. பிசாசு தலை தெறிக்க ஓடுகிறான். ஒரு திறந்த வாசலின் சாவி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு திறந்த வாசலின் சாவி வருகிறது. ஓ, உனக்குள்ள ஆசீர்வாதத்தை திருடலாம் சத்துரு நினைச்சான். இந்த 2025 ஜெபித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் எதிர்காலத்தின் திறந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார். இந்த ஜெபத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் கேட்கலாம். எந்த நேரத்தில் இதை கேட்கிறீர்களோ உங்கள் திறந்த வாசலை கர்த்தர் திறக்கிறார். அதை எந்த மனுஷனும் பூட்ட முடியாது. அது எந்த மனுஷனும் பூட்ட முடியாது. ரீகாதா ராபா ஷந்தாலா ராபா ஊடாதா டராபா பாதானா ராபா ஊடிமா ராதானா ராபா ஷந்தாலா ராபா. விடுதலை, 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 விடுதலை. ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். இணைந்து துதிப்போம் ஆண்டவரே. சீடர்களின் மேல் இறங்கினீரே ஆண்டவரே, என் மேலும் இறங்கி வாங்கப்பா. அந்த பெந்தெகோஸ்து நாளில் இறங்கினீரே, என் மேல் இறங்குங்கப்பான்னு ஆண்டவரை நோக்கி பார்த்து பேசுவோமா? துதித்து ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையிலே பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே, உன் அப்பா உனக்கு ஒரு படிப்பு தந்திருக்கிறாரு. அவர்களுடைய பணத்தை செலவழித்து உனக்கு ஒரு படிப்பு தந்திருக்கிறாரு. ஆமேன். உங்க அம்மா ஒரு ஆசீர்வாதம் உனக்கு தந்திருக்கலாம். யோசேப்புக்கும் ஒரு பலவர்ண அங்கிய அவங்க குடும்பம் கொடுத்துச்சு. ஆமேன். உலக தகப்பன் கொடுத்த அங்கிய ஆமேன் உலகம் கிழிச்சது. இன்னைக்கு உங்க உலக அப்பா உலக அம்மா உனக்கு வச்ச ஆஸ்தியும் சொத்தும் உனக்கு இழந்து போய் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஓ பரம தகப்பன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. யோசேப்புக்கு ஆமீன் உலக தகப்பன் கொடுத்த அந்த பலவர்ண அங்கி கிழிக்கப்பட்டது. ஆனால் பரலோக தேவன் வச்சிருந்த அந்த ராஜவஸ்திரம் எந்த மனுஷனாலும் கிழிக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீடு உன் குடும்பம் உன்னை இப்படி நடத்தணும், உன் குடும்பம் உன்னை இப்படி நீ உயரணும்னு நினைச்சிருக்கும். உங்க அம்மா அப்பா நீ இப்படி உயரணும்னு நினைச்சிருப்பாங்க. உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒரு டாக்டரா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு இன்ஜினியரா இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நல்ல பதவியில இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ்ல இருந்திருக்கலாம், இல்ல ஒரு கூலி வேலை பார்த்துருக்கலாம். எப்படியாவது என் குடும்பம் ஆமேன் என் பிள்ளை நல்லா இருப்பான்னு நினைச்சிருக்கும். ஆனா அதை தடுத்திருப்பான் சாத்தான். உலகம் அதை தடுத்திருக்கும். வேலை இல்லாம இருக்கலாம், பிசினஸ் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தந்த பலவர்ண அங்கி கிழிஞ்சு போகலாம். உலகம் தந்த அம்மா அப்பா தந்த உயர்வுகள் ஆஸ்திகள் வீடுகள் எல்லாம் இல்லாமல் போகலாம். ஆனா அந்த பரலோக அப்பா உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கிறார். பரலோக அப்பா உங்களுக்கு தேவையானதை தருவாரு. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இந்த சின்ன குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாத்திடுவார். நம்ம ஆண்டவரை தேட 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 நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தருவார். அதனால எனக்கு அது இல்லையே இதை இல்லையே, நான் அதை இழந்துட்டேனே இதை இழந்துட்டேனே. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை நீ இழந்துராத. தாவீது அதை தான் சொல்லுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து உங்க ஆவியை எடுத்து விடாதீருமப்பா, எதை வேணாலும் எடுத்துக்கோங்கப்பா, ஆனா அந்த ஆவியானவரை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை விட்டு எதனாலும் எடுத்தாலும் அந்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா, எனக்கு திரும்பி எல்லாத்தையும் தருகிற அந்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. இந்த பூமியே சீரழிந்து போய் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது, பூமியானது ஒளிந்தின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அசைவாடினார்? சீரழிந்த பொருட்களை சீர்படுத்துகிறதுக்கு அசைவாடினார். உடைந்த விஷயங்களை உருவாக்கினார். நிர்மலமானதை உருவாக்கினார். அந்தகார சாத்தான் இந்த பூமியில் விழும்பொழுது தேவன் உருவாக்கியிருந்த சகல நன்மையான விஷயங்களையும் அலங்கோலப்படுத்தி இருந்தான். அதை சீர்படுத்துகிறதற்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது அவர் உலாவினார். அவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் உலாவி கொண்டிருந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க, உலாவின ஆவியானவரே என் மேல் உலாவும் அப்பா. லிகா ரபா ஷதல ரபா லிகா ரபா ஷகத ரபா, என் மேல் உலாவும் அப்பா. லியந்தட ரபா சந்தல ரபா, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. நான் பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அந்த ஆவியானவரே என் குடும்பத்தில் அசைவாடுவார், என் பிசினஸ்ல அசைவாடுவார். பலத்தின் மேல் பலனடைய என் மேல்
ஆடுமே பலத்தின் மேல் இதோ இறங்கி வருகிறார். உங்களை நிரப்புகிறார், உங்களை பாதுகாக்கிறார். ஓ ராபா ஷந்தல ரபா பாபா பாபா பா. விண்ணக காற்றே என் மேல் வீசுமே. ஓ ராபா தரகா பதரகா போஷியதல ரபா நிகத ரபா பாபா. நிரப்புகிறார், நிரப்புகிறார். உங்கள் வாயில் அவருடைய ஜீவ நதியை ஊற்றுகிறார். நல்ல புதிய அந்நிய பாஷை வருகிறது, புதிய அந்நிய பாஷை வருகிறது. கட்டு உடைகிறது, நாவின் கட்டுகள் உடைகிறது, ஜெபிக்க முடியாத தடைகள் உடைகிறது. ஆமென். ஒரு அபிஷேக தைலம் ஊட்டப்படுகிறது. எல்லா சண்டையின் ஆவிகள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது. உங்களை சுத்திகரிக்கிறார், உங்களை சுத்திகரிக்கிறார், உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா அலங்கோலங்களும், எல்லா அலங்கோலங்களும், எல்லா அலங்கோலங்களும் மாறுகிறது, எல்லா அலங்கோலங்களும் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா அலங்கோலங்களையும் மாத்துகிறார். வீட்டில் நடக்கிற அந்த சண்டை, குழப்பங்கள், பிரிவினைகள், ஆமென், அடிக்கடி நடக்கிற அந்த வாக்குவாதங்கள், கணவர் மனைவிக்குள்ள பிளவுகள், ஆமென், குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ளாக போராட்டங்கள், ஓ பயத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள், இருளின் ஆவிகள் இப்பொழுது ஓடுகிறது, இப்பொழுது ஓடுகிறது. Receive the anointing, receive the anointing. இருளின் வல்லமைகள் ஓடுகிறது, அந்தகார வல்லமைகள் ஓடுகிறது. பெற்றுக்கொள் மகனே. உன்னை கட்டி வைக்கிற கட்டில இருந்து இன்னைக்கு விடுதலை ஆக்குகிறார். வாலிபனை உன்னை விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள். உன்னைதான் அந்த கட்டு உடைகிறது, அந்த மதுவான கட்டு உடைகிறது. ஹல்லேலூயா. அந்த வேசித்தன கட்டு உடைகிறது, அந்த இச்சையின் ஆவி உடைகிறது. ஆமென். அந்த லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாத உள்ள அந்த எண்ணங்கள் உடைகிறது. உன்னை ஏமாத்தி தேவையில்லாத நண்பர்களை உன்னை சிக்க வைத்து உன் வாழ்நாளை வேட்டையாடலாம் வச்ச அந்தகார ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறதை ஆண்டவர் காட்டுகிறார். ஏசப்பாவுடைய சால்வையை தொட்ட பெண்மணிக்கு விடுதலை. இன்னைக்கு நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களை தொட்டால் விடுதலை, உங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை, உங்கள் மேல் விடுதலை, உங்கள் உச்ச தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் விடுதலை, பரிசுத்த ஆவியின் விடுதலை. ஆண்டவர் உங்க குடும்பத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 1வது நாள்ல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கிறதை காட்டுகிறார். உங்களை சுத்திகரிக்கிறார், உங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கிறார், உங்க பிள்ளைகளை சுத்திகரிக்கிறார். எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடின பிறகு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடின பிறகு வெளிச்சம் வந்தது. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல அசைவாட ஆரம்பித்துட்டார்ல, இனி நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. வனாந்தரம் செழிக்க போது, வனாந்தரம் செழிக்க போது, வனாந்தரம் செழிக்க போது. ரீகாபா ரஷதல ரபா லியந்தல ரபா லியந்தல ரபா லியந்தல ரபா. கட்டுகளை உடைத்து உயர்த்துகிற ஆண்டவரை மறக்காதீங்க. நன்றி உள்ள இருதயத்தை இழந்து விடாதீர்கள். எப்பொழுதுமே தாவீதை போல ஆண்டு சமூகத்துல வந்து எதை எடுத்தாலும் அப்பா என்னில் இருந்து உங்க ஆவியானவரை எடுத்து விடாதீர்கள். தங்க அரண்மனைகள், தங்கங்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் இருந்த பொழுதும் தாவீதுடைய உள்ளம் எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுமே என்று ஏங்கி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் மாத்தி சதையான இருதயத்தை வைக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க குடும்பத்துல கல்லான இருதயம் மாறுகிறது, சதையான இருதயம் வருகிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, உங்க குடும்பத்துல அந்த கல்லான இருதயம் மாறும், ஒரு சதையான இருதயம் உண்டாகும். விசுவாசியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னையில இருந்து நம்ம 100 நாள் ஜெபிக்கிறோம்.
இந்த 1வது நாள் தேவன் அற்புதமாய் நமக்காக இறங்கி இருக்கிறார். ஆமென். ஒரு வார்த்தை கூட அடியனுடைய வாயிலிருந்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்த ஏவுதலினால் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொரு பேருக்காக பேசியிருக்கிறார். ஆமென். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை சீர்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்கள ஆண்டு சுத்திகரிப்பார். யாரை அழைச்சிருக்கிறாரோ அவங்கள ஆண்டு நீதிமான் ஆக்குவார். சுத்திகரித்து நீதிமான் ஆக்கின பிறகுதான் மகிமைப்படுத்துவார். அதனால அவசரப்பட வேண்டாம். நீங்க நீதிமான் ஆக்கப்படணும். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். யாருமே சொந்தமாக நீதிமானாக முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை நீதிமானாக மாற்றும். இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது. ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ ரோமர் 8:30 அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? எவர்களை அழைத்தாரோ அவர்களை சுத்திகரித்திருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டால் நீங்கள் நீதிமான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கூட்டம். தேவ ஜனமே, உனக்கும் உலகத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உனக்கும் உலகத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நீ உலகத்தாரை போல நீ வாழ முடியாது. நீ விசேஷமாக வாழ வேண்டும். ஒரு கடலில் எவ்வளவுதான் மீன் இருந்தாலும் அந்த மீனுக்குள்ளாக உப்பு சுவை இல்லாதது போல நீங்களும் இந்த பாவமான உலகத்தில் இருந்தாலும் அந்த பாவம் உங்களுக்குள் இல்லாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டோடைய உயர்வுன்னு சொல்லுகிறது, ஆண்டோடைய மேன்மைன்னு சொல்லுகிறது, படிப்படியானது. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு உடனே நடக்கலே நம்ம அவசரப்படுவோம். ஆண்டு சொல்றார், நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும். நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும். வேத வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆம் தேவ ஜனமே, கொஞ்சம் பாடு அனுபவிக்கிறீங்கள, இந்த பாடு உங்களை என்ன செய்யும்னு அருமையான தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லி இருக்கிறது. வேத வசனத்தை ஏன் மறந்து போகிறீர்கள்? உபத்திரவம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி பெறாது. உபத்திரவம் இல்லாத எந்த கிறிஸ்தவனும் பலனுள்ள கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. உபத்திரவம் உங்க மேன்மைக்காக வந்தது. உபத்திரவம் உங்களை உபாத்தியாக இருக்கிறது. உபத்திரவம் உங்களை கற்றுத்தருகிறது. உபத்திரவம் உங்களை உயர்த்துகிறது. உபத்திரவம் உங்களை அன்புள்ளவனாய் மாற்றுகிறது. உபத்திரவம் உங்களை தாழ்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. உபத்திரவம் ஆமென் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்க வைக்கிறது. உபத்திரவப்படவில்லை என்றால் ஆண்டவர் எத்தனை நன்மை கொடுத்தாலும் ஆண்டவர் என்னத்தை செய்தார் என்று சொல்லும் நமது இதயம். நம்முடைய இருதயம் கேடும் திருக்குள்ளது. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு கர்த்தர் இதை செய்தால் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன், நன்றி உள்ளவனா இருப்பேன் என்று. எத்தனை காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று. நாம் இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். கண் பார்வை தந்திருக்கிறாரே, இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். காது கேட்கிறதே, நீங்கள் இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கிட்னி ஒர்க் பண்றதே, நீங்கள் இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். இதுல ஒண்ணுல பிரச்சனை வந்தால் உங்க உயிருக்கே ஆபத்து. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையே துயரத்தால் அமிழ்ந்து போய்விடும். இலவசமாய் பெற்றோம், ஆனால் நன்றி செலுத்தவில்லையே. பிரச்சனை இருக்கிறதுன்னு தானே ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். ஆண்டவர் அந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாரு. உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துறதுக்கு தான் ஆண்டவர் அந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனை உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரணும். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. உபத்திரம் பொறுமையை கற்றுத்தருகிறது. உபத்திரத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுகிற யாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறது கஷ்டம்.
உபத்திரவம் வேண்டான்னு சொல்லுகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறது கஷ்டம். ஆண்டோட வசனம் அருமையாக சொல்லுகிறது, உபத்திரவப்படுகிறவன் அந்த உபத்திரவத்தை அற்பமா எண்ண வேண்டாம். உபத்திரவத்தை மதிக்காத யாராலையும் அபிஷேகத்துல நிக்க முடியாது. உபத்திரவத்தை மேன்மையாக சொல்லாவிட்டால் நீங்கள் அபிஷேகத்துல நிக்க முடியாது. உங்களுக்கு வந்த உபத்திரவம் தான் உங்களை உயர்த்த போகிறது. ஆமீன். யோசேப்புக்கு வந்த அந்த குழி தான், அந்த குழியில அவங்க சொந்தக்காரர்கள் தள்ளினதுனாலதான் அவன் எகிப்துக்கு போகிறதுக்குள்ள வாசல் திறக்கப்பட்டது. அவனை ஆண்டவர் திரும்பியும் சிறைச்சாலையில தள்ளினார். அந்த சிறைச்சாலையில தான் அவன் அரண்மனைக்கு போகிற பாதையை கண்டுபிடித்தான். இன்னைக்கு கூட ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த சிறைச்சாலை அனுபவம் இந்த ஜெப நேரத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டது. இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் இணைந்து 100 நாள் ஜெபிக்கும் பொழுது தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆவாங்க. உங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபித்திருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருப்பீர்களா? அப்போ உபத்திரம் உங்களுக்கு உயர்த்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது. உபத்திரம் வந்ததுனாலதான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தீர்கள். உபத்திரம் ஆண்டவரை தேட வைக்கும் என்றால் அந்த உபத்திரம் ஒரு நல்ல உபத்திரவமாக மாறுகிறது. உபத்திரம் ஆண்டவரை தேட வைக்கும் என்றால் அது பணத்தை காட்டிலும் உயர்வாய் மாறுகிறது. 1 கோடி ரூபாய் இருந்தா கூட ஆண்டவரை தேடாத நம்ம ஒரு சின்ன உபத்திரம் ஆண்டவரை தேட வைக்கிறதே எத்தனை அருமையானது. உபத்திரவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டுகிறார். பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இந்த அருமையான நேரத்துல ரோமர் 5வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 5:4 சொல்லுகிறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க உபத்திரவத்தில் உங்களை மேன்மை பாராட்ட சொல்லுகிறார். அந்த உபத்திரவம் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறது. அந்த உபத்திரவம் தான் கர்த்தருடைய ஊழியத்தை உங்களுக்கு தரப்போகிறது. உங்களுக்கு வந்த உபத்திரவம் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். நாம் புழுதியில் இருக்கிற அனுபவத்தில் இருந்தால், தாழ்ந்த நிலைமையில் இருந்தால் மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது உங்களை பிரபுக்களோடு அமர பண்ணுவார். ரபா ஷகத ரபா ஓ ரபா பாபா பாபா மாமா ஓ. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவர் இவ்வளவு அருமையான ஆண்டவரப்பா, நீங்க ஆவியாக இருக்கிறீங்க. உங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்க மாம்சம் தடையாக இருந்துச்சு. ஆனா அந்த 1வது நாள் ஜெபத்துல உங்க வார்த்தையினால் எங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக்கி இருக்கிறீங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக்கி இருக்கிறீங்க. இந்த ஆவியின் பார்வை எங்களில் ஜொலிக்கணும் அப்பா. எவ்வளவு அருமையான ஆண்டவரே நீங்க. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, உங்க குடும்பத்துல அந்த கல்லான இருதயம் மாறும், ஒரு சதையான இருதயம் உண்டாகும். விசுவாசியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னையில இருந்து நம்ம 100 நாள் ஜெபிக்கிறோம். இந்த 1வது நாள் தேவன் அற்புதமாய் நமக்காக இறங்கி இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட அடியனுடைய வாயிலிருந்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்த ஏவுதலினால் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேருக்காக பேசியிருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை சீர்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அவங்கள ஆண்டு சுத்திகரிப்பார். யாரை அழைச்சிருக்கிறாரோ அவங்கள ஆண்டு நீதிமான் ஆக்குவார். சுத்திகரித்து நீதிமான் ஆக்கின பிறகுதான் மகிமைப்படுத்துவார். அதனால அவசரப்பட வேண்டாம். நீங்க நீதிமான் ஆக்கப்படணும், ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். யாருமே சொந்தமாக நீதிமானாக முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை நீதிமானாக மாற்றும். இன்னைக்கு ஆண்டவருடைய ரத்தம் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது. ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது. ஆண்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ, ரோமர் 8:30 அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ
அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? எவர்களை அழைத்தாரோ அவர்களை சுத்திகரித்திருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டால் நீங்கள் நீதிமான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கூட்டம். தேவ ஜனமே, உனக்கும் உலகத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உனக்கும் உலகத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நீ உலகத்தாரை போல நீ வாழ முடியாது. நீ விசேஷமாக வாழ வேண்டும். ஒரு கடலில் எவ்வளவுதான் மீன் இருந்தாலும் அந்த மீனுக்குள்ளாக உப்பு சுவை இல்லாதது போல நீங்களும் இந்த பாவமான உலகத்தில் இருந்தாலும் அந்த பாவம் உங்களுக்குள் இல்லாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆண்டோடைய உயர்வுன்னு சொல்லுகிறது, ஆண்டோடைய மேன்மைன்னு சொல்லுகிறது படிப்படியானது. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு உடனே நடக்கலே நம்ம அவசரப்படுவோம். ஆண்டு சொல்றார், நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும், நீ பொறுமையை கற்றுக்கொள்ளணும். வேத வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 5 அதிகாரம் 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆம் தேவ ஜனமே, கொஞ்சம் பாடு அனுபவிக்கிறீங்களா? இந்த பாடு உங்களை என்ன செய்யும்னு அருமையான தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லி இருக்கிறது. வேத வசனத்தை ஏன் மறந்து போகிறீர்கள்? உபத்திரவம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி பெறாது. உபத்திரவம் இல்லாத எந்த கிறிஸ்தவனும் பலனுள்ள கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. உபத்திரவம் உங்க மேன்மைக்காக வந்தது. உபத்திரவம் உங்களை உபாத்தியாக இருக்கிறது. உபத்திரவம் உங்களை கற்றுத்தருகிறது. உபத்திரவம் உங்களை உயர்த்துகிறது. உபத்திரவம் உங்களை அன்புள்ளவனாய் மாற்றுகிறது. உபத்திரவம் உங்களை தாழ்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. உபத்திரவம் ஆமென் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்க வைக்கிறது. உபத்திரவப்படவில்லை என்றால் ஆண்டவர் எத்தனை நன்மை கொடுத்தாலும் ஆண்டவர் என்னத்தை செய்தார் என்று சொல்லும் நமது இதயம். நம்முடைய இருதயம் கேடும் திருக்குள்ளது. அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு கர்த்தர் இதை செய்தால் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன், நன்றி உள்ளவனா இருப்பேன் என்று. எத்தனை காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று. நாம் இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். கண் பார்வை தந்திருக்கிறாரே, இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். காது கேட்கிறதே, நீங்கள் இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கிட்னி ஒர்க் பண்றதே, நீங்கள் இடைவிடாமல் நன்றி செலுத்த வேண்டும். இதுல ஒண்ணுல பிரச்சனை வந்தாலும் உங்க உயிருக்கே ஆபத்து. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையே துயரத்தால் அமிழ்ந்து போய்விடும். இலவசமாய் பெற்றோம், ஆனால் நன்றி செலுத்தவில்லையே. பிரச்சனை இருக்கிறதுன்னு தானே ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறாரு. உங்களை சீர்படுத்தி, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனை உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரணும் வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. உபத்திரம் பொறுமையை கற்றுத்தருகிறது. உபத்திரத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுகிற யாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறது கஷ்டம். உபத்திரவம் வேண்டான்னு சொல்லுகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறது கஷ்டம். ஆண்டோட வசனம் அருமையாக சொல்லுகிறது. உபத்திரவப்படுகிறவன் அந்த உபத்திரவத்தை அற்பமா எண்ண வேண்டாம். உபத்திரவத்தை மதிக்காத யாராலையும் அபிஷேகத்துல நிக்க முடியாது. உபத்திரவத்தை மேன்மையாக சொல்லாவிட்டால் நீங்கள் அபிஷேகத்துல நிக்க முடியாது. உங்களுக்கு வந்த உபத்திரவம் தான் உங்களை உயர்த்த போகிறது. ஆமென். யோசேப்புக்கு வந்த அந்த குழி தான், அந்த குழியில அவங்க சொந்தக்காரர்கள் தள்ளினதுனாலதான் அவன் எகிப்துக்கு போகிறதுக்குள்ள வாசல் திறக்கப்பட்டது. அவனை ஆண்டவர் திரும்பியும் சிறைச்சாலையில தள்ளினார். அந்த சிறைச்சாலையில தான் அவன் அரண்மனைக்கு போகிற பாதையை கண்டுபிடித்தான். இன்னைக்கு கூட ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த சிறைச்சாலை அனுபவம் இந்த ஜெப நேரத்தில் உங்களை கொண்டு வந்து விட்டது. இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் இணைந்து 100 நாள் ஜெபிக்கும் பொழுது தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆவாங்க. உங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபித்திருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இல்லாவிட்டால் நீங்க ஆண்டு சமூகத்தில் வந்திருப்பீர்களா? அப்போ உபத்திரம் உங்களுக்கு ஆமென் உயர்த்துகிற ஒரு கருவியாக இருக்கிறது.
உபத்திரம் வந்ததுனால தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தீர்கள். உபத்திரம் ஆண்டவரை தேட வைக்கும் என்றால் அந்த உபத்திரம் ஒரு நல்ல உபத்திரவமாக மாறுகிறது. உபத்திரவம் ஆண்டவரை தேட வைக்கும் என்றால் ஆமேன், அது பணத்தை காட்டிலும் உயர்வாய் மாறுகிறது. 1 கோடி ரூபாய் இருந்தா கூட ஆண்டவரை தேடாத நம்ம ஒரு சின்ன உபத்திரம் ஆண்டவரை தேட வைக்கிறதே எத்தனை அருமையானது. உபத்திரவத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டுகிறார், பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இந்த அருமையான நேரத்துல ஆமேன், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 5:4 சொல்லுகிறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க உபத்திரவத்தில் உங்களை மேன்மை பாராட்ட சொல்லுகிறார். அந்த உபத்திரவம் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறது. அந்த உபத்திரவம் தான் கர்த்தருடைய ஊழியத்தை உங்களுக்கு தரப்போகிறது. உங்களுக்கு வந்த உபத்திரவம் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் விடும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சிறியவனை அவர் புழுதியில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். நாம் புழுதியில் இருக்கிற அனுபவத்தில் இருந்தால், தாழ்ந்த நிலைமையில் இருந்தால் மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது உங்களை பிரபுக்களோடு அமர பண்ணுவார். ரபா ஷகத ரபா ஓ ரபா பாபா பாபா பாபா. 100 நாளில் இந்த 1ஆவது நாள் முடிந்திருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, தொடர்ச்சியாக 100 நாள் நாம் ஜெபித்து முடிக்கும் பொழுது அநேக தடைகள், பாரக்கற்களை போலுள்ள பெரிய பெரிய தடைகளை கர்த்தர் உடைத்து உருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இணைந்து ஜெபிக்க வேண்டியதுதான், இணைந்து துதிக்க வேண்டியதுதான், விசுவாசிக்க வேண்டியதுதான். எரிகோவை சுற்றி வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் முன்னாடி சென்றவர்களை ஃபாலோ பண்ணி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செஞ்சு மனசார துதிச்சாங்க. கட்டுகள் உடைஞ்சது. உங்களுக்கு முன்பாக பல நாட்கள் 100 நாள் ஜெபம் பண்ணி விடுதலை பெற்ற அடியார்கள் ஆமென். இந்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் எங்களுக்கு ஒரு மாபெரும் கிருபையை கொடுத்திருக்கிறார். எங்களால் சாட்சியா சொல்ல முடியும். 100% கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். 100 days ஜெபத்தில் 100% கிரியை செய்ய முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். என்னதான் பணம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும் செய்ய முடியாததை ஜெபம் மட்டும்தான் செய்யும் அருமையானவர்களே. அதனால ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான 1ஆவது நாளை முடிக்க செய்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். ஜெபிக்கணும்னு விருப்பம் உள்ள எல்லா தேவ ஜனங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆர்வமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் பகிரப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேக ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.